அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 9, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸில் வந்து நீட் மறுதேர்வு தேவையா, முறைகேட்டின் தீவிரத்தை ஆய்வு செய்ய உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர நாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. யார் தலைமையிலன்னு பார்த்துக்கோங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர நாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு. அதே மாதிரி சென்னையோட புதிய காவல் ஆணையராக அருண், சட்டம் ஒழுங்கு டிஜிபி டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பெருநகர் காவல்துறை ஆணையராக இருந்த சந்தீப் ராயரத்தூர் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக அருண் திங்கட்கிழமை பொறுப்பேற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நியூஸஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ திருக்குறள் பார்த்துட்டு அடுத்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான், அதை பார்த்து முடிச்சுருவோம். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணி செய்ய வேண்டும் அப்படின்னு வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மக்களவையில் மகளிர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. 18வது மக்களவையில் வாக்காளராக 48.67%, பிரதிநிதித்துவத்தில் 13.63% கொடுத்துருக்காங்க. இதுவரை மக்களவையில் பெண் எம்பிக்கள் அதை போக சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க, குரூப் 1, குரூப் 2 நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஃபுல்லாக வாசித்து சுருக்கி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உலகின் மாபெரும் ஜனநாயக தேர்தலை தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் பதவியேற்ற 18வது மக்களவையில் முதல் கூட்டத்தொடரும் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023 நிறைவேற்றினாலும் 2029 தான் அமலுக்கு வருகிறது. ஆகையால் மகளிர் இடஒதுக்கீடு இல்லாத கடைசி மக்களவையாக கருதப்படும் 18வது மக்களவையில் பெண் பிரதிநிதிகள் கட்சி ரீதியான பங்கு குறித்து விரிவாக பார்க்கணும்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ கரண்ட்டில் இருக்கிற மத்திய அமைச்சர்கள் எதிர்கட்சி வரிசையில் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற பெண்கள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. எந்த கட்சி சார்ந்தவங்களும் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் நோட்ஸ் எடுக்கிறவங்க பார்த்து வச்சுக்கோங்க, மற்றவங்க சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க டைம் கிடச்சா. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டாக வெர்ஷனாக ஒன்றும் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.